ஹாய், நான் உமா. இன்றைக்கி காந்தாரி மிளகு. இது கேரளாலெல்லாம் கிடைக்கும். நல்லா இங்கேயும் தேடினா கிடைக்குங்க. எனக்கு இப்போ இது கிடச்சி இதில் நான் இப்போ ஊறுகாய் பண்ண போகிறேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு 88 கிராம் இருக்குது. இது பேக்கெட்லேயே போட்டிருக்கு. இது நான் எர்ணாகுளம் லுலு மால் கிடச்சிது, வாங்கினேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி வேணுங்க. அது கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்து இது இந்த சைஸ் எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணணுங்க. இது ஒரு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு. புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பூண்டு எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. நல்லெண்ணெய் தான் நான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 கரண்டி எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் கெடாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டிலே போட்டு வச்சுக்கலாம் நம்ம, அப்போ கெடாமல் இருக்கும். அப்புறம் நான் இதில் பவுடர் போடுறது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கடுகு. இது கடுகும் சமமாக எடுத்து ஒரு 25 கிராம் எடுத்து நான் வறுத்து பவுடர் பண்ணேன். அந்த பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இனி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த புளியை ஊற வச்சிடுறேங்க. அப்புறம் இதை எல்லாம் கழுவி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோடய பிரதர் எர்ணாகுளம் லுலு மால்லேருந்து வாங்கிட்டு கொடுத்தாரு. 2 பேக்கெட்டு வாங்கி கொடுத்தாருங்க. அதில் ஒன்று நான் இப்போ இந்த ஊறுகாய் பண்ண போகிறேன். நேற்றே ஆல்ரெடி இது சும்மா இந்த வினிகரில் ஊற வச்சுருக்கேங்க, உப்பு மட்டும் போட்டு. இப்படியும் சாப்பிட்லாம். இந்த ஒரு மிளகா 2 மிளகா டெய்லி சாப்பிட்டாலே அவ்வளோ கொலஸ்ட்ரால், ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த ஊறுகாய். அதனால் டெய்லி 2 எடுத்து சாப்பிட்டாலே போதும், கொலஸ்ட்ரால் கம்மியாகிடும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது செடியிலலாம். இப்போ வாங்க வேண்டியது இருக்குது. ஆமாம், சரி, நீ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் வேணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கெடாமல் இருக்கிறதுக்காக வினிகர், ஒயிட் வினிகர் போடுறேங்க. இந்த காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெல்லம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும், மிளகாத்தூள் வேறு போடுறோம். அதனால் இந்த 2 நாளில் இதோட காரமெல்லாம் இறங்குனா சரியாயிடுங்க. காரம் இருக்கும், இனிப்பு இருக்காது அவ்வளோக்கா. சரி, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இதில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிடலாம், போதும். எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம கடுகு போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேங்க. கடுகு வெடிக்கட்டும். நான் இந்த இஞ்சி துருவி வச்சுட்டேங்க. பூண்டு பெருசாக இருக்குங்காட்டி ஒரு 2 சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். கடுகு ஒரு வரமிளகாய் தாளிச்சிடலாம். சும்மா ஃப்ளேவருக்கு தாங்க. இப்போ நல்லா கடுகு வெடித்ததுமே இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி சிகப்பு கலர் ஆகணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கும். பூண்டையும் போட்டுடலாங்க, 2 சிவப்பாகட்டும். இந்த மிளகா கிடைச்சா எல்லோரும் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் ஒரு பெரிய பிரச்சனை, அது தவிர்த்துக்கலாம். இது இந்த மோர்
செய்யும்போது ஒவ்வொன்று போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிளகா வந்து. இது இப்போ ப்ரௌன் ஆகட்டும். பச்சை மிளகாயோட விதை எடுத்து கூட இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, கிடச்சிருச்சு, அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு போடுறேன் இந்த வீடியோ. இது ப்ரௌன் ஆகட்டுங்க. இப்போ வந்து பூண்டு இஞ்சி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த மிளகா போட்டுடலாம். மிளகா இந்த காம்போடு போட்டுடலாங்க, காம்பு எடுக்க வேண்டாம். பழுத்துச்சுனாலும் பரவாயில்லைங்க, கெட்டது மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். பார்த்துட்டு நம்ம கழுவி போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டுங்க, கொஞ்சம் வெடிக்கும், தள்ளி நின்றுக்குங்க. இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இந்த கருவேப்பிலை போட்டுடலாங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. இது காரம் இருக்கும், நான் அதாவது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இது போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க, பவுடரோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஊறுகாய்னாலே கொஞ்சம் உப்பு தூக்கலாக போடணும், அப்போ தான் அதில் ஊறிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் புளி கரைச்சி வச்சுட்டுங்க, அதை போட்டுருங்க. ஊற்றிடலாம். நம்ம நல்லா கொதித்து சுண்டட்டுங்க. நம்ம எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்த புளி கரைச்சி வச்சுட்டுங்க. இது இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டின பிறகு நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த கடுகு வெந்தயம் போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து இந்த வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சிரும், அதிலே கொஞ்சம் சுண்டட்டும். இந்த வெந்தயம் கடுகு தூள் வந்து போட்டுடுறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து சுண்டுனா நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இது பழைய சாப்பாடு, நம்ம சாப்பாடுக்கெல்லாம் சைட் டிஷ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வச்சிடலாம். ஸ்லிம்மில் வச்சிட்றேங்க நான். புளி ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து பச்சை வாடையெல்லாம் போகும். நான் இப்போ இது ரெடியான வரை காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ புளி தண்ணியெல்லாம் சுண்டி கரெக்டான பதத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு கரண்டி வினிகர் கெடாமல் இருக்கிறதுக்காக வினிகரை ஊற்றுறேங்க. ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுக்கல, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா புளி ஊற்றிருக்கிறதுனால புளிப்பு ஜாஸ்தியாகிடும். இப்படி இது பண்ணால் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சும்மா வினிகரில் உப்பு போட்டு வச்சேன். இது கூட காய், இந்த கேரட்டு அதெல்லாம் போடலாம். நம்ம காயும் கூட சேர்த்து போடலாம், நல்லாயிருக்கும். ஊற நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின பிறகு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.